கொண்டே இருக்கிறோம். இதுதான் நமக்கான ஒரு படிப்பினை. சோதனை வந்தால் அதிலிருந்து என்ன படிப்பினை பெற்றோம், அல்லாஹ்வை நோக்கி எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையா, நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொழுகை அப்படியே தான் இருக்குதா, நான் வைக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகள் அப்படியே தான் இருக்குதா, இன்னும் பொய் பேசிட்டு தான் இருக்கிறானா, இன்னும் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறானா, இன்னும் சொந்தங்களை பேணாம தான் இருக்கிறானா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் படிப்பினை. சோதனை வந்தால் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இதுதான் படிப்பினை. இந்த படிப்பினையை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், படிப்பினை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கொஞ்சம் படிங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒருவர் கடைசி வரைக்கும் நீ என்ன வேணா சொல்லுங்க, நான் படிப்பினை பெற மாட்டேன், நீ என்ன வேணா சொல்லுங்க, நீங்க சொல்றது உங்க கடமை, கேட்கறது கடமை, அமல்படுத்துறது படுத்தாத என்னுடைய விஷயம் அப்படி என்ற ஒரு இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த படிப்பினை சொல்லப்பட்டும் ஒருத்தர் கேட்கலையா, தொடர்ச்சியாக சொல்லப்பட்டும் கண்ணும் காணாமல் ஒருவர் இருக்கிறாரா, இவர்களுக்கான உதாரணம் அவர்கள் நாயை போன்றவர்கள். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது சூரா பக்கராவில் 2வது வசனத்தில் வரக்கூடிய செய்தி, லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையோருக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய விஷயங்களை எவ்வாறு அணுகுவது, அந்த விஷயம் அல்லாஹ் தஆலா எதற்காக நமக்கு கொடுக்கின்றான், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இதை எப்படி அணுகுவது, இதனை எப்படி அல்லாஹ் தஆலா வரலாறுகளில் இதை காட்டி இதிலிருந்து நீங்கள் பாடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறான் என்பது அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்ட பாடங்கள் குர்ஆனின் மூலியமாக. அப்படி நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு சோதனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம், இனிமேலும் வரதான் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலாவும் வாக்களிக்கின்றான். ஆனால் இந்த சோதனைக்கு பிற்பாடு என்னென்னவெல்லாம் நடக்கும், அதற்கு பிறகு நாம் எப்படி இதை படிப்பனையாக கொண்டு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஏகப்பட்ட பாடங்களை சொல்லி காட்டுகின்றான். நாம் அந்த சோதனையிலிருந்து எப்படி படிப்பினையை பெற்றுக்கொள்வது, அல்லாஹ் தஆலா சோதனையின் மூலமாக என்னுடைய தனிப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக இருக்கட்டும், பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாடத்தை சொல்லுகின்றான். அது எதற்காக சொல்லுகின்றான், அதற்கு அடுத்த கட்டம் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய அத்தியாயத்தில் 6வது அத்தியாயம் 7வது அத்தியாயத்தில் விலாவாரியாக இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல் இந்த சோதனையுடைய அந்த ஃபார்மேட், இந்த சோதனை எப்படி கொடுப்பேன், அதற்கு பிறகு என்ன விஷயம் நடக்கும் என்பதை ஒரு சமுதாயத்தின் மீது அல்லாஹ் தஆலா நடைமுறைப்படுத்தி காட்டி அந்த நடைமுறையை நமக்கு கண்ணு முன்னால் கொண்டு வந்து காட்டுறான். அந்த ஒரு படிப்பினையைத்தான் அல்லாஹ் நாடினால் இந்த ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் கேள்விப்பட்ட ஒரு வசனமாக கூட இருக்கலாம், வல நபுலுவன்னக்கும் பிஷையின், ஏதாவது ஒன்றை கொண்டு உங்களை சோதிப்போம், மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, அச்சத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், நக்ஸி மினல் அம்வால், செல்வங்களை சேதப்படுத்தியும் சோதிப்போம், வல் அன்ஃபுசி, உயிர்களை சேதப்படுத்தியும் சோதிப்போம், சமராத், பலன்களை சேதப்படுத்தியும் சோதிப்போம், வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. இதில் முதல் பாடம். சோதனை வரும் பொழுதே ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால், என்ன அல்லாஹ் எனக்கே சோதனையை தர்றான், வேற யாருக்குமே இல்லையா, ஒரு சின்ன வயது வாலிப வயதில் யாராவது ஒருத்தர் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் பொதுவாக நடக்கக்கூடிய வழக்காடல், ஏன் இந்த பையன்தான் கண்ணுக்கு தெரிஞ்சானா அல்லாவுக்கு, இந்த மாதிரியான இணை வைப்பு வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக ஒரு சோதனை வரும் பொழுதே மனிதர்கள் கையாள்வதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பொருளாதார பிரச்சனை, உடல்நலம் சார்ந்த பிரச்சனை, உயிர் சார்ந்த பிரச்சனை, பசியை சார்ந்த பிரச்சனை, இது போல ஒரு சோதனை வரும் பொழுது என்ன பண்ணுவான், ஆஹா என்னடா அல்லாஹ் என்னே சோதிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய பாதையிலிருந்து விலகி செல்வதை நாம பார்க்கிறோம். நீங்க முதல் பாடமாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டா, சோதனை வரும் பாவா, யாரா இருந்தாலும் வரும். அந்த சோதனை வரும் பொழுது பொறுத்து கொள்ளுங்கள். பொறுத்து கொள்வது என்றால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. சோதனை நீதான் கொடுத்த ரப்பே, எனக்கு தெரியாது, நீதான் இதிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது அல்லாஹ்விடத்துல சரணடைஞ்சிடணும், அல்லாஹ்விடத்துல கெஞ்சி மன்றாடிடணும். அல்லாஹ் தஆலா இதை தான் நாங்கள் சொல்கின்றான், வபஷ்ஷிரி சாபிரீன். சரி, இது முடிஞ்சிருச்சா? 9வது அத்தியாயம் 126வது வசனத்தில் இன்னொரு ஃபார்மேட்டில் இதை விவரிக்கிறான் பாரு. எல்லாருக்கும் சோதனை வரும், யாரும் தப்பிக்க முடியாது. அம்பானியுடைய மகனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆளாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கும் சோதனை வரும் என்பதை அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அவலா யரவுன அன்னஹும் யஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் சோதிக்கப்படுவதை உணர மாட்டீங்களா? இப்படி அல்லாஹ் கேட்குறான். ஒவ்வொரு வருஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவங்க சொல்கிறாங்களே நியூ இயர் ரெசல்யூஷனை பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன இங்கே பாடத்தை சொல்கிறான்னு கேட்டால், ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள்,
மர்ரத்தன் மர்ரத்தைனி, ஒரு தடவையோ 2 தடவையோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எதுக்கு அல்லாஹ்தஆலா கொடுத்தா நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ்தஆலா கேட்டு சும்மலா யதூபு வலாஹும் யஸக்கரூன், இந்த சோதனை வந்த பிறகும் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதில்லை, அதன் பிறகு அதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெறுவதும் இல்லை. அப்ப அதிலிருந்து அல்லாஹ்தஆலா நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு சொல்லி கேட்டா, சோதனை வரும், ஆண்டுக்கு 1 முறையோ 2 முறையோ, அல்லாஹ்தஆலா நாடி 1 முறை கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், 2 முறை கிடைச்சா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனை நீங்க உணர்ந்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறவும் இல்லை, பாவ மன்னிப்பு நீங்க கேட்கல என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு பாடமாக கற்பிக்கிறான். முதல் பாடம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ வெவ்வேறு வித்தியாசப்பட்டு நமக்கு சோதனைகள் வரும், ஒருபோதும் நாம் பொறுமையை இழந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வெளிவந்து விடக்கூடாது என்பது முதல் பாடம். அதன் பிறகு 6வது அத்தியாயம் 42வது வசனத்துல கூடுதலான விளக்கத்தை அல்லாஹ் தஆலா தர்றான். எதற்காக சோதனை என்பதற்கு இந்த விஷயம் நமக்கு படிப்பினையாக அமையும். வலகத் அர்சல்னா இலா உம்மத்தன் மின் கப்லிஹி ஃபகத்னாஹும் பல் பஸ்ஸாஹி வலர்ராஹி, முன்னிருந்த சமுதாயங்களுக்கு நாம் தூதர்கள் அனுப்பினோம். பஸ்ஸாஹி வலர்ராஹி லஅல்லஹும் யதலர்ரூன், அவர்கள் பணிவதற்காக வறுமையாலும் பஞ்சத்தாலும் அவர்களை பிடித்தோம். அவர்கள் என்ன செய்வதற்காக தூதர்களை அனுப்பினாங்க. தூதர்கள் வந்தோடனே என்ன சொன்னாங்க? சிலைகளை வணங்காதீங்க, அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கக்கூடாது, மரம் செடி கொடி சூரியன் சந்திரன் அனைத்தும் படைப்பினங்கள், அவை அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான மக்கள் கேட்கல. அல்லாஹ் தஆலா எங்க பாடத்தை தர்றான்னு சொல்லி கேட்டா, பஸ்ஸாஹி வலர்ராஹி, அவர்களை வறுமையாலும் பஞ்சத்தாலும் பிடிச்சோம். எதுக்கு பிடிச்சோம்? அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக, தூதருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக. என் வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வந்துருச்சா, ரப்பே நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் திருத்திக்கிறேன் என்று சரணடையக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சே நிறைய விஷயங்கள் நான் பேசக்கூடிய நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஏதோ ஒரு தவறு என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு, தவறுன்னு தெரியும், தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சோதனை வருதா, ரப்பே இந்த சோதனை இதுக்காக தானா என்று அல்லாஹ் இடத்துல கெஞ்சி மன்றாடி அதிலிருந்து வெளிவருவதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுக்கணும். அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், பஞ்சத்தை கொண்டும் வறுமையை கொண்டும் அவர்களை பிடித்தோம். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா டைரக்டாவே கேட்கறான் பாருங்க. 43வது வசனத்தை அல்லாஹ் தஆலா கேட்கறான், ஃபலௌலா இதா ஜாஹும் பஸுனா வதர்லாஹு வலாக்கின் கஸது குலூபிஹிம், அவர்கள் தம்முடைய வேதனை வந்திருக்கும் போது அவர்கள் பணிஞ்சிருக்க கூடாதா? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டிருக்க கூடாதா? அல்லாஹ் தஆலா அப்படியே தான் கேட்கிறான். அதையும் தாண்டி உலக விஷயத்தின் பக்கம் திரும்பி விட்டு வஸைன லஹும் ஷைத்தான் மா கானு யஅமலூன், ஷைத்தான் அவர்கள் உலக விஷயங்கள் அழகாக காட்டிட்டான். ஷைத்தான் இந்த விஷயம் நம்ம சொல்லப்படுதில்ல, பெரும்பாலும் சொல்லுவாங்கல்ல, பா என்னப்பா வாழ்க்கை நன்மை தீமை எல்லாம் கலந்து தான் வரும், அதாவது நன்மையான காலகட்டமும் வரும் சோதனையான காலகட்டமும் கலந்து தான் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இஸ்லாத்துல அப்படி சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இறை மறுப்பாளர்கள் தான் இப்படி சொல்லுவாங்களாம். இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லுவாங்களாம், ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ் தஆலா என்னை திருத்துவதற்கும் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் கொடுத்திருக்கிறான், நான் திருந்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கொடுத்திருக்கிறான் என்பதை உணரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இதுதான் முக்கியமான பாடம். இந்த விஷயத்தை நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பணிறாங்களான்னு அல்லாஹ் தஆலா ட்ரை பண்றான். அவங்க பணியல, அவங்க பாட்டில் அவங்களுடைய நிலைமையில தான் இருக்கிறாங்க, இணை வைப்பாளர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு யார் யாரெல்லாம் இணை வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா நஸூ மா ஸுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹி அபுவாப குல்ல ஷைஇன், அவர்கள் அதே நிலைமையில் இருக்கிறாங்களா, சரி, ஒரு கட்டத்தில் அனைத்து அருள் வளங்களுடைய வாசலும் அவர்களுக்கு திறந்து விட்டோம். நம்ம பெரும்பாலான மக்களிடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நல்ல வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு சொல்ல எல்லாமே கரெக்டா பண்றாருப்பா, நல்ல பணக்காரரா இருக்காரா எல்லாமே சரியா பண்றாருப்பா. அப்படி கிடையாது. யாரா இருந்தாலுமே சரி, இறை நம்பிக்கையாளராக இருக்கட்டும், இணை வைப்பாளராக இருக்கட்டும், இறை மறுப்பாளராக இருக்கட்டும், அவர்களுக்கு அனைத்து அருள் வளங்களின் வாசல்களையும் திறந்து விட்டோம். எப்போது கிடைக்குது? சோதனையை கொடுக்கறான், கேட்ட பாடு இல்லாத நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், எல்லாத்தையும் திறந்து விட்டோம், எல்லா அருள்மலைகளும் அவர்களுக்கு திறந்து விடப்பட்டது என்று சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்றான், அவர்கள் அந்த சந்தோஷத்துல அந்த அருள் மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வேதனையை கொண்டு அவர்களை பிடித்து விட்டோம். இதன் பிறகும் அவர்கள் படிப்பினை பெறல. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை தர, யாரா இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அருள் வளம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நமக்கான ஒரு சோதனை என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், அந்த நேரத்தில் அவர்கள் சோதனையில் திளைத்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, ஃபகுதிய தாபிருல் கௌமில் லதீன ஸலமு வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அநியாயம் செய்த கூட்டத்தார் வேறறுக்கப்பட்டனர்,
அகிலங்களின் இறைவனுக்கே புகழ் அனைத்தும். கடைசியில் அல்லாஹ் தான் ஜெயிப்பான். ஆனால் நமக்கு என்ன பாடம் கிடைச்சது? எவ்வளவோ சோதனையை கடந்து வந்திருக்கிறோம். 30-20 வயதாக இருந்தாலுமே சரி, ஒவ்வொருவரும் சின்ன வயசுல என்ன நினைப்போம்? அப்பா அம்மாவுக்கு நான் சந்திச்ச சோதனை இருந்தால் தானே நம்முடைய கஷ்டம் தெரியும். சின்ன வயசுல நம்ம யோசிப்போம். நாம் அத்தா ஆகும் பொழுது தான் அல்லாஹ் சின்ன வயசுல சந்தோஷமா இருந்தமே நம்ம யோசிப்போம். ஒவ்வொரு கட்டத்தில் போகும்பொழுதும் அந்த சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து என்ன பாடத்தை பெற்றோம், அதிலிருந்து தப்பிச்சு வந்துட்டா நம்ம நல்லது செஞ்சிட்டோம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் யாரும் அடைந்து விடக்கூடாது. எல்லா கட்டத்திலும் நான் திருத்திக் கொள்வதற்கும் நன்மையை செய்வதற்கும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹால அந்த வாய்ப்பை தான் இங்கேயே சொல்லி காட்டுகின்றான். அதன் பிறகு அல்லாஹால கேட்கிறான் பாருங்க, இதுதான் முக்கியமான ஒரு பாடம். இது அனைத்தும் உனக்கு படிப்பினையாக சொல்றோம்ப்பா, அனைத்து விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படிப்பினை உங்களுக்கு பெற வேண்டும், கண்டிப்பாக இந்த படிப்பினை மூலியமாகத்தான் நல்வழி பெற முடியும் என்று சொல்லிட்டு அல்லாஹால அடுத்ததா சொல்றான். எப்பா எல்லாத்தையும் நான் சொல்றேன்ல, எல்லா படிப்பினையும் நான் சொல்றேன்ல, அல்லாஹால இங்க கேட்கின்றான், உங்களுடைய செவி புலனையும் பார்வைகளையும் பறித்து, நீ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த பார்வையை பறிச்சு கேட்டுட்டு இருக்கிறோமே, அந்த செவி புலனை பறித்து உங்களுடைய உள்ளங்கள் அனைத்தையும் முத்திரையிட்டு விட்டால், அல்லாஹால பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹால சொல்லுகின்றான், அல்லாஹை தவிர யாரப்பா கொடுக்க முடியும்? சிந்திச்சு உனக்கான ஒரு பாடம். ஒரு சோதனையை கரண்டா சந்திச்சுட்டு இருக்கிறோமா, அல்லாஹ் இடத்துல கெஞ்சி மன்றாடி கேளுங்க, ரப்பே நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் திருத்திக்க தயாரா இருக்கிறேன், இது ஏதாவது படிப்பினையாக இருந்தா எனக்கு தெரியப்படுத்து என்று அல்லாஹ் இடத்துல கெஞ்சி மன்றாடுவோம். இது அனைத்தும் பார்த்து கேட்டு உள்ளத்தினால் சிந்தித்து நாம் பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அப்படி நீ இது அனைத்துமே உனக்கு அல்லாஹ் தஆலா பறிச்சிட்டான்னு சொல்லி சொன்னா, அவன் பக்கம் நீ திரும்பலன்னு சொல்லி சொன்னா, நான் பாட்டிலுடைய வாழ்க்கையில இருப்பேன், நீ என்ன வேணா பேசுபாவா, சொல்றதும் அவன் கடமை, சும்மா மேட கடைசியா பேசுறது பேசிட்டு போ அப்படின்ற மாதிரியோட நிலப்பாடு நமக்கு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உனக்கு அனைத்து படிப்பினைகளும் குர்ஆனின் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கிறது, என்னுடைய நிலைமையில நான் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உன்னுடைய பார்வையும் உன்னுடைய செவிப்புலனையும் உள்ளத்தையும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹ் தவிர யாரப்பா கொடுப்பா? உனக்கு யாருமே கொடுக்கறது இல்லையே. அல்லாஹ் தஆலா நாடித்தான் அனைத்தையும் கொடுக்க முடியும் என்பது அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். சான்றுகளை எவ்வாறு விவரிக்கிறோம் என்பதை சிந்திப்பீராக. யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாதுல்ல, எனக்கு சோதனையே கிடையாது யாராவது சொல்ல முடியுமா? யாரும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஒரு இடத்துலையும் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டும் பொழுது 7வது அத்தியாயம் 94வது வசனத்துல இன்னொரு விஷயம் வருது. எந்த ஒரு ஊருக்கு நாம் தூதரை அனுப்பினாலும் அவர்கள் அவருடைய விஷயத்தை கேட்பதற்காக, அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக வறுமையாலும் நோயாமலும் பிடிக்காமல் இருந்ததில்லை. எல்லாரையும் பிடிச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா, யாரையும் விட்டு வைக்க கிடையாது. இது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இங்க சொல்றான், இங்க தான் நம்மளுடைய பாடம் வருது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இங்க வருது பாருங்க. அதாவது இது போல சோதனை வருது, நல்லது வருது, சோதனை வருது, நல்லது வருது என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்களாம், மூதாதையர்கள்லாம் இதுதான்ப்பா பார்த்தாங்க, நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் வரும் அப்படின்னு இறைமறுப்பாளர்கள் சொன்னாங்களாம். வாழ்க்கைனா இன்பம் துன்பம் தானே இருக்கும், என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இறைமறுப்பாளர்கள் கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த சோதனையின் மூலமாக அவர்கள் படிப்பினை பெறுவது கிடையாது. ஒரு சோதனை வந்துருச்சா, அதிலிருந்து என்ன படிப்பினை பெற்றோம்? இன்பம் துன்பம் கலந்து வந்துருச்சு என்ற ஒரு வார்த்தையைத்தான் அவர்கள் சொன்னார்களே தவிர அந்த சோதனையிலிருந்து என்ன படிப்பினை பெற்றோம், அல்லாஹ் தஆலா என்ன விஷயத்தை சொன்னான் என்பதை அவர்கள் படிப்பினையாக பெறவும் இல்லை. அவர்கள் இறையச்சத்துடன் நடந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மையை கொடுத்திருப்பேன், அதிகமான அருள் வளத்தை கொடுத்திருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறது நம்ம பார்க்கும். இப்போ ஃபிரௌனுடைய படை வருது. இப்போ ஃபிரௌனுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா இதை தான் படிப்பினையாக சொல்வதாக சொல்லி காட்டுகின்றான். நமக்கான ஒரு பாடம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தின் மீது இந்த ஒரு விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்தினா என்பதை சொல்லக்கூடிய விஷயமாக 7வது அத்தியாயம் 130வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் படிப்பினை பெறுவதற்காக அவர்களையும் வறுமையாலும் நோயாலும் பிடிச்சோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வறுமையாலும் நோயாலும் நம்ம பிடிச்சோம். அவர்களுக்கு நல்லது நடந்தால் அந்த சமுதாயம் சொன்னாங்களாம், ஏதாவது நல்லது நடக்கும், அதான் மாறி மாறி வருதுல அல்லாஹ் தஆலா சோதனைக்காக கொடுக்குறான், எதுக்கு? திருந்துறதுக்காக. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், ஏதாவது கெட்டது சமுதாயத்துக்கு வரும் பொழுது என்ன சொல்லுவாங்களாம் ஃபிரௌனுடைய சமுதாயத்தினர், இதெல்லாம் மூசாவனால தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினால தான், அவங்க தான் கெட்ட சகுனமாக இருக்கிறாங்க, எந்த கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கான். ஏதாவது அல்லாஹ்வுடைய அருள்மலையை திறந்து விடலாம்ல, சோதனைக்கு பிறகு ஒரு அருள்மலையை கொடுக்குறான்ல, அப்போ என்ன சொல்லுவாங்களாம், இது எங்களுக்குரியது, நாங்கள் தான் செஞ்சோம், காலகாலமாக வருதுங்க. இங்கே நடக்குதுல்ல, கொரோனா வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? சைனாலேருந்து வந்துச்சு. ஆனால் இந்தியாவில் என்ன சொன்னால், பாய்மார்கள் பரப்பி விட்டார்கள். ஏதாவது தவறு நடக்கட்டுமே உடனே பாய்மார்கள். சிறிய கூட்டத்தினர், இந்த சிறுபான்மைன்னு சொன்னாங்கல்ல, அது அந்த காலகட்டத்திலேருந்தே வருது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினால தான்ப்பா எல்லா கேடும் வருது, எல்லா கெட்ட சகுனமும் இருக்குதுப்பா அப்படின்னு அந்த கெட்ட சகுனம் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்தாங்க. அதன் பிறகு ஏதாவது நல்லது நடக்கட்டுமே, நாங்கள் தான் பண்ணோம்.
எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஆப்ரேஷன் சிந்தூர் நாங்கள் தான் பண்ணோம். ஏதாவது தவறு நடந்தால் முஸ்லீம்கள் தான் பண்ணாங்க. கெட்ட சகுனமாக அவங்க தான் இருக்கிறாங்க. இது அனைத்தும் நமக்கான ஒரு பாடம் சகோதரர்களே. இந்த மாறி மாறி வருவது என்பது நாம் படிப்பினை பெறுவதற்காக. ஆனால் இதே மாதிரி பலர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எல்லாம் பெரியவங்க பார்த்தது தான், எல்லாம் மாறி மாறி தான் வரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க என்று சொல்லப்படுகிறது. நமக்கான ஒரு பாடம். எனக்கு ஒரு சோதனை வந்தால் நான் எதை திருத்திக் கொள்ள வேண்டும், நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில் என்னை சுட்டி காட்டுவதற்காக இதை கொடுத்திருக்கிறான். ஏதாவது படிப்பினை எனக்கு உண்டா என்ற ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கணும். அதே போல் அருள்மழை வந்தாலும் இன்னொரு பாடத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். கேட்கிறான், ரப்பே என்ன மன்னிச்சிரு, ரப்பே இந்த பொருளாதாரத்தை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வா, ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கு அதுல இருந்து என்ன தீர்த்து வை, பிள்ளை இல்லாம இருக்கிற எனக்கு பிள்ளையை கொடு ரப்பே என்று ஒவ்வொருவரும் துவா கேட்பாங்க. அல்லாஹ் நாடி அதிகப்படியாக சோதனை வரும்போது அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய மனிதர்களையும் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் அதிகமா இருக்கிறான். இன்னொரு கேரக்டர் வருது. ஆரம்பத்திலே ஒருத்தங்க போயிட்டாங்கல்ல, இன்னொரு கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் இடத்துல கெஞ்சி மன்றாடுறான், ரப்பே கொடுத்துரு. இதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை சொல்றான். கப்பலில் போகும்பொழுது பயங்கரமான கடல் அலை, நீங்கள் பார்க்க கூட செஞ்சுருக்கலாம், அப்பப்போ வீடியோஸ் கூட வரும். கப்பல் போயிட்டு இருக்கும்போது பெரும் போல மலை போல கப்பல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே புரட்டி போடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போது கேட்பானா, ரப்பே காப்பாத்திரு ரப்பே. அந்த இடத்துல எந்த தர்கால இருந்து அவுலியாவும் வரமாட்டாரு, எந்த சக்தியும் வராது அல்லாஹ்வை தவிர. அதை எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் ரப்பே காப்பாத்திருன்னு வானாம். அந்த சோதனை வரும்போது ரப்பே என்ன காப்பாத்திருன்னு வானாம். அல்லாஹ் தஆலா சரிப்பா காப்பாத்திடுறேன் என்ற பெயரில் அல்லாஹ் தஆலா காப்பாற்றி அவர் கரை வந்து சேர்ந்த பிறகு மறுபடியும் வினை வைப்பாளராக மாறிடுவோம். அப்ப இதிலிருந்து என்ன பாடம் என்று கேட்டால், சோதனை இருக்கும் பொழுது மட்டும் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சோதனை இருக்கும் பொழுது மட்டும் ரப்பே நான் ஏதாவது தவறு செய்திருந்தா என்ன மன்னிச்சிரு ரப்பே என்று கேட்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. எனக்கு அருள் வளம் கிடைக்கும் பொழுதும், எனக்கு அல்லாஹ் தஆலா கரையில் கொண்டு வந்து சேர்த்து என்னுடைய உயிரை பாதுகாத்த பிறகும் ரப்பே நான் தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிரு, உன்னிடத்தில் அதிகமான நன்மையை செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிடுவாயாக ரப்பே என்று கேட்கக்கூடியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பாடம் நமக்கு சிந்திச்சு பார்க்கலாம். அதே போல அல்லாஹ் தஆலா பாருங்க, உடனடியாக கூட ஃபிரௌனை தண்டிக்கலங்க. ஃபிரௌனை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, உடனடியாக வந்து அல்லாஹ் தஆலா செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவங்க ஒரு பாடத்தை கற்பிக்கிறாங்க, அவர்கள் கேட்கல. மறுபடியும் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து விளக்குறான். மறுபடியும் வந்து ஒரு சோதனை வருது, மூசாவே நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க, இதுல இருந்து நாங்க வெளியே வரணும். மறுபடியும் கேட்கறாங்க, மறுபடியும் அல்லாஹ் தஆலா விளக்குறான். அதே போல் நீங்க எந்த சான்றை கொண்டு வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்றாங்க. அதே பிறகு அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தை இங்க சொல்றான் பாருங்க. இந்த சோதனை எவ்வாறெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு சமுதாயமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஒரு பாடமாக குறிப்பிக்கிறான். இது வந்து 7வது அத்தியாயம் 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு பெருவெள்ளத்தை கொடுத்தோம், அவர்களுக்கு பேனை கொடுத்தோம், தவளைகளை கொடுத்தோம், ரத்தியம் ஆகியவற்றை கொடுத்து அவர்களை சோதித்தோம். தவளைகள், வெட்டுக்கிளி, பேன் அதனை கொண்டு பெருவெள்ளத்தை கொண்டு அவர்களை சோதித்தோம். அதிலையும் அவர்கள் படிப்பினை பெறல. இதற்கு பிற்பாடு தான் அல்லாஹ் தஆலா அவர்களை கடலில் மூழ்கடித்து அவர்களை நாம் அழித்தோம் என்ற ஒரு பாடத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். இதிலிருந்து கடைசியாக அல்லாஹ் தஆலா இதே 7வது அத்தியாயம் 176வது வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. இதுதான் நமக்கான ஒரு படிப்பினை. சோதனை வந்தால் அதிலிருந்து என்ன படிப்பினை பெற்றோம், அல்லாஹ்வை நோக்கி எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, இப்போது எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையா, நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொழுகை அப்படியே தான் இருக்குதா, நான் வைக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகள் அப்படியே தான் இருக்குதா, இன்னும் பொய் பேசிட்டு தான் இருக்கிறேனா, இன்னும் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறேனா, இன்னும் சொந்தங்களை பேணாம தான் இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் படிப்பினை. சோதனை வந்தால் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இதுதான் படிப்பினை. இந்த படிப்பினையை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தால், இப்ப நான் சொல்ல போறது குர்ஆனுடைய வசனங்க, என்ன கேட்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயம் 176வது வசனத்துல அல்லாஹ்வே ஒரு வசனமா சொல்றான். சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், படிப்பினை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கொஞ்சம் படிங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு கடைசி வரைக்கும் நீ என்ன வேணா சொல்லுங்க, நான் படிப்பினை பெற மாட்டேன், நீ என்ன வேணா சொல்லுங்க, நீங்க சொல்றது உங்க கடமை, கேட்கறது கடமை, அமல்படுத்துறது படுத்தாதவன் என்னுடைய விஷயம் அப்படி என்ற ஒரு இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த படிப்பினை சொல்லப்பட்டும் ஒருத்தர் கேட்கலையா, தொடர்ச்சியாக சொல்லப்பட்டும் கண்ணும் காணாமல் ஒருவர் இருக்கிறாரா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இதே 7வது அத்தியாயம் 176வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இவர்களுக்கான உதாரணம் எவ்வளவு லெசன் சொன்னாலும், எவ்வளவு படிப்பினை குர்ஆனில் எடுத்து சொன்னாலும், அவருடைய தொழுகை ஐவேளை தொழுகையா இல்லாமல் ஒருவேளை தொழுகையாகத்தான் இருக்கிறது, 2 வேளை தொழுகையாகத்தான் இருக்கிறது, அவர்களுடைய மாற்றமே இல்லை என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு வார்னிங்கை தருகிறான். ஃபமஸலுஹு கமஸலில் கல்பி, அவர்கள் நாயை போன்றவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்.
அதன் பிறகு அல்லாஹ்வுத்தஆலா இந்த இடத்தை சொல்லி காட்டுகின்றான், அதை நீ துரத்தி விட்டாலும் அதை நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது, நீ அப்படியே விட்டு விட்டாலும் தன்னுடைய நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது. அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் உன்னால பார்க்கவே முடியாது என்பதை அல்லாஹ்வுத்தஆலா நமக்கு பாடமாக ஒரு விலங்கினத்தோடு நம்மை ஒப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். நம்மிலிருந்து பெறக்கூடிய ஒரு பாடம், ஒரு குர்ஆனிலிருந்து ஒரு படிப்பினை பெறப்படுதா, நான் என்ன செய்யணும், என்ன திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு சோதனை வருகிறதா, அதிலிருந்து என்ன பாடத்தை அல்லாஹ்வுத்தஆலா சொல்வதற்கு முயற்சி செய்கிறான் என்பதை அறிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, அதனையும் தாண்டி அதே அத்தியாயத்தில் ஒரு 3 வசனத்தை கடந்து அல்லாஹ்வுத்தஆலா சொல்கின்றான், நரகத்திற்காகவே தான் அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்துள்ளோம். இவர்கள் ஒருபோதும் தன்னுடைய பார்வையை கொண்டும் செவிப்புலனை கொண்டும் சிந்திப்பதை கொண்டும் அவர்கள் சிந்திப்பதே கிடையாது. அவர்களுடைய உதாரணம் கால்நடையை போன்றது என்பதை அல்லாஹ்வுத்தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இது அல்லாஹ்வுத்தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள். நமக்கான பாடமும் இதுதான். ஒரு சோதனை வருதா, அதன் பிறகு நல்ல விஷயங்களும் வரும், அல்லாஹ்வுடைய அருள் திறந்து விடுவான். ஆனால் ஒருபோதும் என்னால் கிடைத்தது என்றோ நான் செய்த விஷயத்தினால் கிடைத்தது என்றோ நாம் நம்பிவிடக் கூடாது. ஒரு சோதனை வந்தால், ரப்பே நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்துல கெஞ்சி மன்றாடணும். நமக்கு அருள்மழை கிடைத்த பிறகும் அல்லாஹ்விடத்துல கெஞ்சி மன்றாடணும். இந்த 2வது கட்டத்திலும் ஒருவர் ஜெயித்து விடுவார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தின் போல் பஷிரி சாபிரீன், பொறுத்து கொண்டவருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று சோதனை வரும்போது சொன்னானே, அப்பொழுதே ஒரு சில மக்கள் வெளியே போயிடுவாங்க. ஆனால் கிடைத்த பிறகு நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பார், எல்லா வகையிலும் செஞ்சுக்கிட்டு இருப்பார், நல்ல வியாபாரம் பெருகிறோம், பள்ளிவாசல் பக்கமே வராமல் நிறைய மக்களை பார்த்துருப்போம். எப்போ அருள்மழை வந்த பிறகு அவரும் வழி தவறியவராக, அவரும் கிட்ட வழியில் போகக்கூடியவராக இருந்து விடுவார். ஆனால் நாம் ஒருபோதும் இந்த 2 கட்டத்திலும் இல்லாமல், சோதனை வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இதுதான் நமக்கான ஒரு படிப்பினை. இந்த படிப்பினை பெற்றவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இல்லாதவர்களை அல்லாஹ்வுத்தஆலா நாயுடனும் கால்நடைகளுடனும் அல்லாஹ்வுத்தஆலா ஒப்பிடுகிறான். அந்த ஒரு கட்டத்தில் நம்ம யாரும் அல்லாஹ்வுத்தஆலா சேர்த்து விடக்கூடாது. எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுத்தஆலா ஒரு படிப்பினையாக கொடுத்து கொண்டிருக்கிறானோ அந்த படிப்பினையை அப்படியே படிப்பினையாக பெற்று அதை அமல்படுத்தக்கூடியவர்களாக சொர்க்கத்தில் பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்